வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ! பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஆண்டவர் இங்கே நம்மை பார்த்து சொல்லுகிறார், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ! பூமியில குடியிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஐயோ. ஏன் ஐயோ என்று நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார் என்றால், பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கி வருவான், உங்களுக்கு ஆபத்து வரும். இங்கே சாத்தானை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த பூமியில 2 சக்தி இருக்கிறது. ஒன்று கடவுளுடைய சக்தி, இன்னொன்று சாத்தானுடைய சக்தி. ஆனால் இந்த சாத்தானுடைய எல்லா சக்திகளையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில உரிந்து கொண்டு அவனை வெளியரங்கமாக்கி விட்டார். இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று சாத்தானுடைய ராஜ்யம். இந்த 2 ராஜ்யங்கள் இருக்கிறது. இப்போ இந்த உலகம் யாருக்கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், சாத்தானிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே சொல்றார், இதோ உலகத்தின் அதிபதி, சாத்தானை பார்த்து சொல்றார், உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை. இயேசுவே சொல்றார், அவன் உலகத்தின் அதிபதி. இந்த உலகத்தை ஆதியில ஆதாம் ஏவாளிடத்துல ஆண்டவர் கொடுத்திருந்தார், அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். முழு உலகத்தையும் படைத்து சர்வத்தையும் சிருஷ்டித்து ஆதாம் கிட்ட கொடுத்திருந்தார். ஆனா ஆதாம் இடத்திலிருந்து சாத்தா என்ன பண்ணா, வஞ்சகமாய் ஏமாற்றி அவங்கிட்ட இருந்த எல்லா அதிகாரத்தையும் சாத்தான் பிடுங்கிட்டான். இதை இயேசு என்ன பண்ணார்னா, சிலுவையில சாத்தானை ஜெயித்து சாத்தாங்கிட்ட இருந்த எல்லா அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்து பிடுங்கிட்டார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த சாத்தானுக்கு தண்டனையை நிறைவேற்றுகிற காலம் சீக்கிரத்துல வரப்போகிறது. சாத்தானை இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜெயித்தார், அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். அது என்ன தண்டனை அப்படின்னா, நரகம் ஆயத்தமா இருக்கிறது. அந்த நரகத்துல அவனை கொண்டு போய் போடணும். இதுக்கு கொஞ்ச காலம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அவன் என்ன பண்றான்னா, மிகுந்த கோபம் கொண்டு என்ன பண்றான்னா, நமக்கு ஆபத்தை உண்டாக்குவதற்காக அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அததான் ஆண்டவர் சொல்றார், பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து உங்களுக்கு ஆபத்தை உண்டாக்குகிறபடி இறங்குவான் அப்படின்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு காலத்துல சாத்தானுடைய ராஜ்யத்துல இருந்தோம். இப்போ நான் 26 வயசு வரைக்கும் சாத்தானுடைய ராஜ்யத்துல தான் இருந்தேன். ரொம்ப கோயில் காரியங்கள், திருவிழா காரியங்கள், இதெல்லாம் ரொம்ப தீவிரமாக நான் செயல்படுவேன். ஏன்னா எங்க தாத்தா ஒரு கோயில்ல பூஜை பண்றவங்க, எங்க மாமா கோயில்ல பூஜை பண்றவங்க, பெரியப்பா பூஜை பண்றவங்க, இப்படி அவங்களாக நானும் ரொம்ப அந்த காரியத்துல ஈடுபாடா இருந்தேன். சாத்தானுடைய அந்த காரியங்களில, சாத்தானுடைய ராஜ்யத்திற்குள்ள நான் இருந்தேன். ஒரு நாள்ல ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, என்னை சந்தித்தார். அவரே தேடி என்னை தொட்டு சுகமாக்கி என்னுடைய ஊழியத்திற்கு வா என்று அழைத்தார். பாருங்க, அன்று முதல் நான் இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்திற்குள்ள வந்துட்டேன். சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருந்து ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா அவருடைய ராஜ்யத்திற்கு இழுத்து கொண்டார். பாருங்க, இதனால சாத்தான் என்ன பண்ணான்னா என் மேல ரொம்ப
கோபம் கொண்டான். இப்போ ஒரு கம்பெனியில ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு கம்பெனிக்காரர் கூப்பிட்டுக்கிட்டார் அப்படின்னா அந்த கம்பெனிக்காரருக்கு என்ன பண்ணும்? அந்த கம்பெனிக்காரருக்கு கோபம் வரும். வருமா வராதா? வரும். என்கிட்ட நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவரை நீங்க எப்படி கூப்பிடலாம் அப்படின்னு என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கலான்னு அந்த கம்பெனிக்கு மீது என்ன பண்ணும்? கோபம் கொள்ளும். அதே போலதான் பாருங்க, நம்ம எல்லாரும் ஒரு காலத்துல இயேசுவை குறித்து அறியாத வாழ்ந்த நாட்கள்ல சாத்தானுடைய ராஜ்யத்திற்குள் இருந்தோம். இன்னைக்கு நம்ம ஆலயத்திற்கு வந்ததுனால நம்ம எல்லாம் இயேசுவின் ராஜ்யத்திற்குள்ள வந்துட்டோம். இயேசுனுடைய ராஜ்யத்திற்குள்ள வந்ததுனால சாத்தான் என்ன பண்றான்னா நம்ம மேல கோபமா இருக்கிறான். ஒவ்வொருத்தர் மேலேயும் கோபமா இருக்கிறான். எப்போ சமயம் கிடைக்கும் அப்படின்னு சாத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பாருங்க, இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு சொல்றாரு, உங்களுக்கு எதிராளியா இருக்கிற சாத்தானானவன் உங்களுக்கு இடைஞ்சல்களை உண்டாக்குவான், நஷ்டங்களை உண்டாக்குவான், சேதங்களை உண்டாக்குவான். ஆனா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா திடன் கொள்ள வேண்டும். எதை குறித்து நம்ம பயப்படக்கூடாது. நம்ம எல்லாம் யாருக்குரியவர்கள்? ஏசப்பாவுக்குரியவர்கள். நாம சாத்தானுக்குரியவர்கள் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்கள். ஆகையினால நமக்கு என்ன வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்க கூடாது. அப்படி நம்ம பின்வாங்கி போவோம் அப்படின்னா சாத்தான் கூட சேர்ந்து நேரம் நரகத்துக்கு போயிடுவோம். இப்போ சாத்தான் நரகத்துக்கு போறதுக்கு கோடி கோடியான மக்களை சேர்த்து வச்சிருக்கிறான். இன்னைக்கு நரகத்தை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம். நம்மளை ஏசப்பா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேற பக்கமா திருப்பிட்டாங்க. பரலோகத்திற்கு நேராக போகிற அந்த பாதையில ஆண்டவர் நம்மளை திருப்பிட்டாங்க. இன்னைக்கு நாம மரித்தா எங்க போவோம்? பரலோகத்துக்கு போவோம். ஆனா இயேசு இல்லாம ஒரு மனுஷன் மரித்தா அவன் எங்க போவான்னா நரகத்துக்கு போவான். அதனால இன்னைக்கு நம்ம பரலோகத்தின் பாதையில சென்றுட்டு இருக்கிறோம். ஒரு காலத்துல நரகத்தின் பாதையில போனோம். நம்மளை ஏசப்பா திருப்பினதுனால சாத்தானுக்கு நம்ம மேல கோபம். வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்று சாத்தானை பார்த்து சொல்லுது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வகை தேடி சுற்றி திரிந்துகிட்டே இருக்கிறான். நமக்கு எதிராளி யாரு? சாத்தான். வேற யாருமே நமக்கு எதிரி கிடையாது. இந்த பூமியில நமக்கு ஒரே ஒரு எதிரி யாருன்னா சாத்தான். எப்படி அவன் எதிராளியானா? அவங்ககிட்ட இருந்து எதனா நம்ம அபகரிச்சிட்டோமா? அவங்ககிட்ட இருக்கிறது ஏதாவது நம்ம புடுங்கினோமா? இல்ல, அவனுடைய ராஜ்யத்திற்குள் இருந்தோம், நரகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா இருந்தோம். இதை ஏசப்பா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் பக்கமாக நம்மளை திருப்பிட்டாங்க. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். நீங்களா யாரும் ஏசப்பாவை தெரிந்து கொள்ளல, அவர் உங்களை தெரிந்து கொண்டார். இந்த பகுதிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஊழியக்காரர் ஆண்டவர் அனுப்புனார். 2வது ராஜானனை எங்களெல்லாம் ஆண்டவர் அனுப்புனார். நீ பார்த்தீங்கன்னா கண்மணி அப்போதான் சின்ன கை குழந்தை இந்த வீட்டில் இருக்கும்போது, அவ கை குழந்தையா இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணார்? எங்களை அனுப்புனார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்தோம், ஏசப்பாவை பற்றி சொன்னோம். உங்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் பக்கமாக இழுத்து கொண்டார். பிசாசுடைய ராஜ்யத்திற்குள் இருந்து அவர் பக்கமா ஆண்டவர் இழுத்ததினால சாத்தான் என்ன பண்ணுவான்? மிகுந்த கோபமா இருக்கிறான்.
ஏறக்குறைய பாதி பேர் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ள வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதுவும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ள வந்துடணும். அதுதான் நம்முடைய பிரயாசம். அதுதான் இவ்வளவு பெரிய ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. ஆகையினால சாத்தான் என்ன பண்றான்னா வேகமாக கிரியை செய்கிறான். நமக்கு ஆபத்துகளை உண்டாக்குகிற அந்த காரியத்தை சாத்தான் செய்கிறான். நமக்கு எதிராளி சாத்தான். அவனுடைய வேலையே என்ன அப்படின்னா, யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொல்ற, அவன் திருடன். அவன் எதுக்கு வர்றான் அப்படின்னா கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தானுடைய வேலையே என்ன அப்படின்னா, திருடனுடைய வேலையே என்ன அப்படின்னா அவனுடைய வேலை கொல்லுகிறது தான். எப்போ சமயம் கிடைக்கும், எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சாத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடாதிருங்கள். பிசாசு எப்போ நமக்குள்ள நுழைவான், நம்ம வீட்டுக்குள்ள வருவான், நம்ம பொருட்களை சேதப்படுத்துவான் அப்படின்னா நாம அவனுக்கு இடம் கொடுக்கிற பொழுதுதான் சாத்தான் வருவானே தவிர இடம் கொடுக்கல அப்படின்னா நுழைய முடியாது. இப்ப தெருவில் போறாங்க, இப்போ அவங்கள கூப்பிட்டு உள்ள வச்சாதான் வருவாங்க. எல்லாம் தெருவில் போயிட்டே இருப்பாங்க. நாம இடம் கொடுக்காம யாரும் நம்ம வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. அதே போல சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருப்போம் என்றால் சாத்தான் உள்ள நுழையவே முடியாது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். சாத்தானுடைய வேலையே என்ன அப்படின்னா திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கும் வரான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நமக்கு ஒரு எதிராளி உண்டு. அது யாரு? சாத்தான். அந்த எதிராளி சும்மா இருக்க மாட்டான். ஒவ்வொரு நாளும் அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். சந்தர்ப்பம் சமயம் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து அவன் என்ன பண்றான்னா வேகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதனால ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு ஆபத்து வரும், உங்களுக்கு ஆபத்து வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால என்ன ஆபத்து வந்தாலும் சரி நாம திடன் கொள்ள வேண்டும். அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவே சொல்றார், இந்த பூமியில உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, இந்த பூமியில உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, இந்த பூமியில உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு, இந்த பூமியில உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு. என்ன போராட்டம், என்ன பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கலங்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எதிராளி யாருன்னு நினைக்கிறோம்னா நம்ம பங்காளி, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு நினைக்கிறோம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு காரணம் யார் என்றால் சாத்தான் மாத்திரமே. அவன் நமக்கு எதிராளி ஆவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் கூட சேர்ந்து நாமும் நரகத்துக்கு போயிட்டு இருந்தோம். யார் கூட சேர்ந்து நரகத்துக்கு போனோம்? சாத்தான் கூட சேர்ந்து ஒரு காலத்துல நரகத்துக்கு போயிட்டு இருந்தோம், நரகத்துக்கு நேரா போயிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஏசப்பா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளை நரகத்திலிருந்து தப்பிக்க செய்து விட்டார். இன்னைக்கு நம்ம மரித்தா எங்க போவோம்? பரலோக ராஜ்யத்திற்கு போயிடுவோம் நேரா. நரகம் நமக்கு கிடையாது, நமக்கு பரலோகம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் தான் சொல்றார், நான் போய் இந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
மறுபடியும் உங்களை நான் சேர்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினால இயேசு சொன்னபடி நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நமக்காக ஏசப்பா என்ன பண்றாங்க? ஒரு வீட்டை பரலோகத்துல கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வீடு பரலோகத்துல கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவை நம்பின ஒவ்வொருத்தருக்கும் பரலோகத்துல அந்த வீடு உண்டு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள போக கூடாதபடிக்கு சாத்தா என்ன பண்றான் அப்படின்னா நம்மளை தடை பண்றான். பிரச்சனைகளை கொண்டு வருவான், போராட்டங்களை கொண்டு வருவான், ஒரு நஷ்டத்தை கொண்டு வருவான், ஒரு உயிர் சேதத்தை கொண்டு வருவான், ஒரு இழப்பை கொண்டு வருவான், ஒரு நிந்தனையை கொண்டு வருவான், அவமானத்தை கொண்டு வருவான். எப்படி ஆகிலும் சரி, இப்ப நல்லா நம்ம சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்கிறோம், பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை அவன் என்ன பண்ணுவான்னா சர்ச்சுக்கு போக விடக்கூடாதபடிக்கு ஏதாயிலும் பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் போராட்டத்தையும் கொண்டு வருவான். அதனால்தான் இயேசு சொன்னார், உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாருங்க, ஏசப்பா ஊழியத்துக்கு வராங்க. வந்த உடனே சாத்தா என்ன பண்றான்? சோதிக்கிறதற்காக போய் இயேசு கிறிஸ்து கிட்ட நிற்கிறான். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவையே சோதிச்சான் அப்படின்னா நம்மளெல்லாம் சோதிக்காம விடுவானா? விடவே மாட்டான், சோதிப்பான். ஆண்டவருடைய அனுமதியோடு கூட போய் சோதனைகளை கொண்டு வருவான். ஆண்டவர்கிட்ட போய் கேட்பான், இவங்க நல்லா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவருக்காக வாழ்றாங்க, சர்ச்சை காரியங்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை நான் கொடுக்கட்டும், ஏதாவது ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தட்டும் அப்படின்னு சாத்தான் போய் கேட்பான். ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மளை சோதிப்பதற்காக, அதாவது நம்மளுடைய விசுவாசத்தை பரீட்சை பார்ப்பதற்காக சில நேரங்களில அனுமதிக்கிறார். அந்த பிரச்சனை நேரத்துல, இழப்பு நேரத்துல நம்ம உறுதியா இயேசுவை பிடித்து கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பதை ஆண்டவர் கவனிக்கிறார். சாத்தான் பிரச்சனையை கொண்டு வரான், போராட்டத்தை கொண்டு வரான். அந்த நேரத்துல கூட இயேசு இயேசுன்னு இருக்கிறாங்களே அப்படிங்கிறத ஆண்டவர் பார்த்து சந்தோஷப்படுவார். சாத்தான் வெட்கப்பட்டு ஓடியே போயிடுவான். அதனால நமக்கு ஒரு எதிராளி உண்டு, சாத்தான். இந்த சாத்தானுடைய காரியங்கள் என்ன அப்படின்னா நமக்கு ஆபத்தை உண்டாக்குகிறதா அவனுடைய காரியம், நமக்கு நஷ்டத்தை உண்டாக்குகிறது தான் அவனுடைய காரியம். ஆனா நம்முடைய ஆண்டவருடைய வேலை என்ன அப்படின்னா நமக்கு ஜீவனை கொடுக்கிறதும் நமக்கு பரலோக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதும் தான் ஆண்டவருடைய வேலையா இருக்கிறது. ஒரு நாள் நம்ம ஆண்டவர் நமக்கு தீங்கு செய்ய மாட்டார். ஒரு நாளும் நம்மளை ஒரு குழிகளை கொண்டு போய் ஆண்டவர் தள்ளி விட மாட்டார். எதை செய்தாலும் சரி ஆண்டவர் நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார். இக்காலத்தின் பாடுகள் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனா பரலோகத்துல நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில மிகுந்த உபத்திரவத்தையும் மிகுந்த கஷ்டத்தையும் மிகுந்த கண்ணீரையும் மிகுந்த வேதனையும் நாம் அனுபவிப்போம் என்றால் பரலோகத்துல இதற்கேற்ற பிரதிபலன் நமக்கு உண்டு. அதனால நம்ம ஒவ்வொருத்தருக்காக ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த பூமியின் வாழ்க்கை என்பது கொஞ்ச கால வாழ்க்கை, அது நிரந்தரமானது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லை, மரணம் என்னைக்கு வேணாலும் சந்திக்கும். அதுக்காக நம்ம மரணத்துக்காக பயப்படக்கூடாது. இன்னைக்கு மரித்தால் கூட நான் எனக்காக இயேசு கட்டி கொண்டிருக்கிற அந்த வீட்டுக்குள்ள போவேன் அப்படிங்கிற அந்த நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். எல்லாரும் ஒரு நாள் மரிக்க போகிறோம். ஒரு சிலர் முன்னாடி மரிப்பாங்க, ஒரு சிலர் நம்ம பின்னாடி மரிக்க போறோம். மரணம் என்பது எல்லாருக்குமே நிச்சயம். ஆனா அந்த மரணங்கள் சம்பவிக்கிற பொழுது நமக்கு அதை தாங்க முடியாத ஒரு துக்கமாகத்தான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், நீங்க திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், அதே போல நீங்களும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். இப்போ யோபுவை பத்தி ஆண்டவர்கிட்ட போய் சாத்தான் நிற்கிறான். யோபுவுக்கு எதிராளி யாருன்னா சாத்தான். அவன் போய் பேசுறான், ஆண்டவரே அவன் உத்தமனாக சன்மார்க்கனாக நீதிமானாக இருப்பதற்கு காரணம் நீங்க அவனை ஆசீர்வதித்துக்கிட்டே இருக்கிறீங்க.
அவனுக்கு கொஞ்சம் கஷ்டத்தையோ ஒரு நஷ்டத்தையோ ஒரு இழப்பையும் நீங்க கொடுத்து பாருங்க, ஆண்டவர் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு யோபு பத்தி ஆண்டவர்கிட்ட போய் பேசுறான். ஆண்டவருக்கு ஒரு வழி இல்லை, அவன் உயிரை மாத்திரம் நீ எடுக்கக்கூடாது, என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு ஆண்டவர் விட்டுடுறார். பாருங்க, ஒரே நாள்ல 10 பிள்ளைகளும் மரித்து போகிறது. யோபுடைய ஆடு மாடு சொத்து சொகம் எல்லாமே போயிருது. அப்ப கூட ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டார். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சாத்தான் வெட்கப்பட்டான். ஆனா மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், அவன் சரீரத்தை நான் தொட்டுறேன், ஏதாவது வியாதி கொடுத்துட்றேன், அப்போ உங்களை மறுதளித்துருவான், அப்போ ஆண்டவரும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நீ ஓடி போயிடுவான் அப்படின்னு போய் மறுபடியும் சாத்தான் பேசுறான். ஆண்டவர் 2வது முறையாகவும் அனுமதி கொடுக்கிறார். அப்போ சரீரத்துல வியாதி நிமித்தம் உருவமே தெரியல, அவனை பார்க்க வரவங்களுக்கு கூட யோபுவா அப்படின்னு தெரியல, அந்த அளவுக்கு உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ கூட ஒரு வார்த்தையும் கர்த்தரை தூஷணமாய் பேசல. மனைவி கூட சொல்றா, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு, இவ்வளவு உபத்திரவத்தை சகிக்கணுமா, இன்னும் இயேசு வேணுமா, இன்னும் கடவுள் கடவுள்னு போறியா அப்படின்னு மனைவி பேசுறா. ஆனா சொல்றான் ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் போது அதை நம்ம பெற்று அனுபவித்து கொண்டே இருந்தோமே, இன்னைக்கு தீமை வந்திருக்கிறது, இப்போ நம்ம மறுதளிக்க கூடாது, அதை பெற்ற நாம் இதையும் நம்ம பெற்று அனுபவிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் யோபு. பாருங்க, சாத்தான் ஓடியே போயிட்டான். ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, இழந்து போன எல்லாத்தையும் மறுபடியும் திரும்ப கொடுக்கிறார். 10 பிள்ளைகள் மறுபடியும் பிறக்கிறார்கள். யோபு 140 வருஷம் அதுக்கு பின்னாடி பூரண ஆயுசுள்ளவனாக வாழ்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதையெல்லாம் இழந்தாரோ யோபு, அதெல்லாம் யோபுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால் விசுவாசத்துல உறுதியாயிருந்தான். என்ன வந்தாலும் சரி, எனக்கு ஏசப்பா மாத்திரம் போதும், ஏசப்பா மாத்திரம் போதும், என் ஆண்டவர் என் தேவன் மாத்திரம் எனக்கு போதும் என்று யோபு விசுவாசத்துல உறுதியாயிருந்தான். எதிராளியாகிய சாத்தான் வெட்கப்பட்டு போனான். உறுதியாயிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்ன உடனே இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் திரும்ப வந்தது. அதனால ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள், இழப்புகள் நமக்கு கஷ்டத்தை உண்டாக்கும், தாங்க முடியாத வேதனை உண்டாக்கும். ஆனாலும் இதுக்கு பின்னாடி ஆண்டவர் ஒரு நன்மை வைத்திருப்பார். நம்ம விசுவாசத்துல மாத்திரம் உறுதியாய் இருக்கிற பொழுது மறுபடியும் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு திரும்ப கொடுத்து நிச்சயமாகவே மேன்மைப்படுத்துவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். நமக்கு ஒரு எதிராளி சாத்தான் இருக்கிறான். அதனால அவனுடைய வேலையே என்ன அப்படின்னா, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அதனால சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. சாத்தானுடைய காரியங்களுக்கு நம்ம எந்த விதத்திலும் சரி ஆதரவா இருக்க கூடாது. சாத்தானுடைய காரியங்கள் எல்லாமே அது நரகத்தை நோக்கி போகிற காரியம். ஆனா நம்ம ஆண்டவருடைய காரியம் எல்லாமே பரலோகத்திற்குரிய காரியம். நமக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. அதனால பூமியின் உபத்திரவங்கள் எல்லாம் கொஞ்ச நாள்ல நம்மளை விட்டு அப்படியே கடந்து போய்விடும். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மளை ஆண்டவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவது நிச்சயம். அதனால கொஞ்ச காலம் பாடு உபத்திரவங்களை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. ஏன்னா இதற்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா, நமக்கு ஒரு எதிராளி, நமக்கு ஒரு எதிராளி சாத்தான். அவனுடைய வேலையே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறானே, அழிக்கிறதற்கு மாத்திரம்தான் அவன் வருகிறானே தவிர வேற ஒன்றுக்கும் வரான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த விதத்திலும் சரி நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ள வந்துட்டோம்.
பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. விக்கிரக ஆராதனை காரியத்துல எந்த விதத்திலும் சரி நம்ம பங்கெடுக்க கூடாது. விக்கிரக ஆராதனை காரியத்திற்கு எந்த விதத்திலும் சரி நம்ம துணையா இருக்க கூடாது. அந்த சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் உள்ள வந்துருவான். அவன் உள்ள வந்துட்டாலே நஷ்டம்தான். அவன் உள்ள வந்துட்டாலே வேதனை தான். அவனுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க தெரியாது. அவனுடைய விருப்பம் எல்லாம் இந்த பூமியில மனுஷன் நல்லா இருக்கவே கூடாது. இந்த பூமியில மனுஷன் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த பூமியில அவன் வாழவே கூடாது அப்படின்னு சாத்தான் நினைப்பான். ஆனா நம்ம ஆண்டவர் அப்படியேப்பட்டவர் அல்ல, வாழ வைக்கிறவர். வாழ வைக்கிறவர். சில நேரங்கள்ல சாத்தான் போய் கேட்பான், இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, சர்ச்சை காரியத்துல எல்லாம் நல்லா ரொம்ப தீவிரமா செயல்படுறாங்க, இவங்களுக்கு ஒரு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்தா ஆண்டவர் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சாத்தான் ஆண்டவர்கிட்டே போய் பேசுவான். அப்போ ஆண்டவருக்கு வேற வழியே இல்லாம அனுமதி கொடுப்பார். அந்த நேரத்தில் தான் நமக்கு நஷ்டங்களும் உயிர் சேதங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினான். பாருங்க, வசனம் எவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ண மாட்டார். சில நேரங்கள்ல சோதனைக்கு ஊடாக நாம் கடந்து போகிற பொழுது நஷ்டத்தை சந்திக்க நேரிடும், வியாதியை சந்திக்க நேரிடும், கஷ்டத்தை சந்திக்க நேரிடும், ஒண்ணுமில்லாத சூழ்நிலைக்கு கூட போக நேரிடும். யோபுவை போல செல்வ சீமானாய் இருந்தார், ஆனால் ஒண்ணுமே இல்லாம வியாதிப்பட்ட சூழ்நிலையில உட்கார்ந்திருக்கிறார். மனிதர்கள் வேணா அற்பமாய் எண்ணலாம், ஆனா நம்ம ஆண்டவர் ஒரு நாளும் நம்மள அற்பமாய் எண்ண மாட்டார். யோபுடைய வாழ்க்கையில மனுஷர்கள் எல்லாரும் அற்பமா என்றாங்க. நீ என்ன தப்பு பண்ணியோ, உன் பிள்ளைகள்லாம் மரித்து போய்விட்டார்கள், என்ன தப்பு பண்ணியோ எல்லாத்தையுமே இழந்து போய்விட்டீர்கள் என்று நண்பர்கள் எல்லாம் குற்றப்படுத்துகிறார்கள். எல்லாரும் வந்து தூஷணமான வார்த்தையை பேசுறாங்க. அந்த நண்பர்கள் ஆண்டவரையே கோபப்படுத்துகிற அளவுக்கு பேசுறாங்க. ஆனாலும் யோபு ஆண்டவரை மறுதலிக்கல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற அந்த வார்த்தையை மாத்திரம்தான் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனா மனிதர்கள் எல்லாம் அருவருத்தார்கள். இன்னைக்கு அப்படிதான், நல்லா இருக்கும்போது நம்மளை சுத்தி வருவாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க. ஆனா நமக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை அப்படின்ன உடனே எல்லாத்தையும் இழந்த உடனே நம்மளை அருவருத்துட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. உபத்திரவ நேரத்துல உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ண மாட்டார். ஒண்ணு இல்லாம இருந்தா கூட நாம அவருடைய பிள்ளைதான். நாம கஷ்டப்பட்டு சூழ்நிலையில் இருந்தா கூட நாம அவருடைய பிள்ளையாகத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஏன்னா நமக்காக ஒரு வீட்டை ஆண்டவர் பரலோகத்துல கட்டி கொண்டிருக்கிறார். அதனால எதுவுமே இந்த பூமியில இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளை அற்பமாக எண்ண மாட்டார். அடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது, அவர் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருப்பார். நிறைய பேர் நமக்கு ஒரு உபத்திரம் வந்த உடனே கஷ்டம் வந்த உடனே ஐயோ ஆண்டவர் கூட என்ன கவனிக்கலையோ, ஆண்டவர் கூட வந்து என்ன பார்க்கலையோ அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு முகத்தை ஒரு நாளும் மறைக்கல, அற்பமா எண்ணல, நம்மளை அருவருக்கல. மனிதர்கள் அருவருப்பார்கள், அற்பமா எண்ணுவார்கள். ஒரு கஷ்டம் அப்படின்னா வந்து நம்மளை விட்டு தூரம் ஓடிடுவாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. உபத்திரவ நேரத்துல நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருப்பார். உபத்திரவ நேரத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி ஆண்டவரை துதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத கவனிக்கிறார். சில நேரங்கள்ல ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வருகிற பொழுது கஷ்டமான காரியங்கள் தான், ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்படி நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுகிற பொழுது எதிராளியாகிய சாத்தான் வெட்கப்பட்டு போயிடுவான். நம்ம ஆண்டவர் சந்தோஷப்பட்டு யோபுவுக்கு எப்படி எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக திரும்ப கொடுத்தாரோ அதே போல ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். அது எப்படி வரும் அப்படிங்கிறது நம்மளால கிரகிக்க முடியாது. நம்ம ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். அதனால ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பொழுது
ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. இது எப்படி வந்தது, இந்த நிலைமைக்கு நாங்க எப்படி வந்தோம் அப்படின்னு நம்மளால யோசிக்கவே முடியாத அளவிற்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அதனால நமக்கு ஒரு எதிராளி உண்டு. நமக்கு ஒரு எதிராளி சாத்தான் இருக்கிறான். அவன் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து வேகமா இறங்கி இருக்கிறான். அதனால நமக்கு ஆபத்து வரும். அந்த சாத்தான் நமக்குள்ள, நம்ம குடும்பத்திற்குள்ள, நம்ம வாழ்க்கைக்குள்ள, நம்ம வருமானத்திற்குள்ள நுழையாமல் இருக்க வேண்டும் என்றால் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. சாத்தானுக்கு எதிர்த்து நிலங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சாத்தானை பார்த்து பேசுங்க, சாத்தானே என்ன வந்தாலும் சரி நான் உன்னை இயேசுவின் நாமத்துல எதிர்க்கிறேன்னு சொல்லுங்க. அவன் ஓடியே போயிடுவான். அவனுக்காக நரகம் ஆயத்தமா இருக்கிறது. அந்த நரகத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு ஆட்களை திரள் திரளாய் இழுத்துட்டு போறான். ஆனா நம்ம ஆண்டவர் பரலோகத்திற்கு போவதற்காக நம்மளெல்லாம் இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். நமக்காக மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் உண்டு, பரலோக ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆகையினால அந்த எதிராளியுடைய காரியங்களுக்கு இடம் கொடுக்காதுங்க. சாத்தானுடைய காரியத்திற்கு எந்த விதத்திலும் சரி இடம் கொடுக்காதுங்க. விக்கிரக ஆராதனை காரியத்திற்கு எந்த விதத்திலும் சரி இடம் கொடுக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். நமக்கும் விக்கிரக ஆராதனை காரியத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால அந்த ஒரு காரியத்துல நம்ம ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் காட்டுவோம் என்றால் நிச்சயமாகவே தேவன் இழந்த எல்லாத்தையும் நமக்கு தருவார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். நல்லதோ போராட்டம் போராடுவோ, விசுவாசம் காத்துக்கொள்வோ. நல்லதோ போராட்டம் போராடுவோ, விசுவாசம் காத்துக்கொள்வோ. நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேச வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேச வருகை தந்திடுவார். நம் நேச வருகை தந்திடுவார், நம் நேச வருகை தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார்.
உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். பரலோக தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு சத்தியத்தை நீர் அப்பா புரிய வைத்தீர். எங்கள் எதிராளியாகிய சாத்தானுக்கு இடம் கொடுக்காதுங்க. சாத்தானுடைய காரியங்கள் உங்களுக்கு வேண்டாம் என்று அப்பா நீங்க எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க. எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இந்த பூமியில உபத்திரவப்பட்டா நாங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகையினால எங்களுக்கு வருகிற உபத்திரவங்கள், எங்களுக்கு வருகிற நஷ்டங்கள், எங்களுக்கு வருகிற இழப்புகளை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்துல நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. யோபுவுக்கு எப்படி மறுபடியும் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துனீங்களோ, அதே போல உபத்திரவத்தை சகித்து கொண்டிருக்கிற கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்கப்பா. உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ண மாட்டீங்க, அருவருக்க மாட்டீங்க, முகத்தை மறைக்க மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நன்றி அப்பா. அவன் தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே, கேளுங்கப்பா. இந்த உபத்திரவத்தை எல்லாம் சகிக்க, இந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே வர நீங்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க சமாதானத்தையே கொடுங்கப்பா. என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னீங்க தகப்பனே. உங்க சமாதானத்தையே நீங்க கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்க உங்க ராஜ்யத்திற்குரியவர்கள், நாங்க சாத்தானுக்குரியவர்கள் அல்லப்பா, உங்க ராஜ்யத்திற்குரியவர்கள். ஆகையினால உம்முடைய காரியங்கள்ல மாத்திரம் நாங்க உற்சாகமாய் செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கேட்ட சத்தியத்தின்படி வாழ எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். திடன் கொண்டு இந்த சாத்தானை ஜெயிக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. எங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கிருபை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. துதி கனமைக்கும் எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம் கடைசியாக ஒரு பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை எடுக்கப்படும். கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராயன், கண்களை ஏறெடுப்பே விண்மனுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து, வித்தகனிடமிருந்து என்றனக்கேவ கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராயன், கண்களை ஏறெடுப்பே காலை தள்ளாட ஓட்டா ஊரங்காது, காலை தள்ளாட ஓட்டா வேலையில் நேஸ்ர வேலரை காப்ப, வேலையில் நேஸ்ர வேலரை காத்த காலையும் மாலை கண்ணுறங்காத
கண்களை கண்களை ஏறெடுப்பே பக்க நிழல்லவரே என்னை ஆதரித்திடும் பக்க நிழல்லவரே எக்கால நிலைமை என்னை சேதப்படுத்தாது எக்கால நிலைமை என்னை சேதப்படுத்தான் முட்காமல் நற்காவல் புரியவே கண்களை ஏறெடுப்பே மாமேரும் நேராய கண்களை ஏறெடுப்பே எல்லா தீமைகட்கும் என்னை விலக்கியே எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகி போக்குவரத்தை பொல்லா உலகி போக்குவரத்தை நல்லாத்துமாவே கண்களை ஏறெடுப்பே மாமேரும் கண்களை ஏறெடுப்பே. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை உமக்கு நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவை கொடுத்த காணிக்கைக்காக உடைய சமூகத்தில் வருகிறேன். காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க, அங்கீகரிங்க. பல மடங்காக உடைய பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இதை ஆசீர்வதித்து தாரும். ஊழியத்திற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இதை நீங்க பெருக பண்ணி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நாளில் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. காத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொருவரோடு கூட இருங்க. நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுங்க. போக்கிலே வரத்துல நீ நல்லவராயிருந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. எந்த தீங்கும் உடைய பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே தீங்குக்கு விலக்கி நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, கணவனை இழந்து தவிக்கிற அருமையான மகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறப்பா. ஆண்டவரே, நீங்க தான் அந்த மகளுக்கு சமாதானத்தை கொடுக்கணும், நீங்க தான் ஆறுதலை கொடுக்கணும்ப்பா. எங்களால ஒண்ணுமே முடியாது. ஆனா நீங்க சமாதானத்தையும் ஆண்டவரை ஆறுதலை கொடுக்கிற தேவன். ஒரு உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவர்களுக்கு மறைக்காமலும் இருப்பேன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, மகளுக்கு உடைய முகத்தை மறைக்காமல் இருந்து ஆண்டவரே மகளை நீங்க பொறுப்பெடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இவைகள் எல்லாம் சகிப்பதற்கு, தாங்குவதற்கு ஆண்டவரே நீர் மகளுக்கு பலனை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. குடும்பத்தாருக்கு பலனை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, சமாதானத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். அவர் எது செஞ்சாலும் சரி நன்மைக்காகவே செய்வார் என்று மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே, அந்த கிருபையை உடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. எத்தனை இழப்பு, எத்தனை போராட்டம், எத்தனை மரணப்பா. ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நிற்க ஆண்டவரை நீங்க பலன் கொடுத்திருக்கிறீங்கப்பா. யோபுவை போல எல்லாவற்றையும் இழந்தாலும் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ற அந்த வார்த்தையை விடமாட்டேன். நீ விசுவாசத்துல உறுதியா இருக்கிற இந்த குடும்பத்தை ஒரு விசையாக நீங்க பாருங்க ஆண்டவரே, நீங்க பாருங்கப்பா. உங்க ஆசீர்வதிக்கிற கரம் உங்க பிள்ளைகள் மீது நீட்டப்படட்டும், நீட்டப்படட்டும். இழந்து போன எல்லாத்தையும் திரும்ப கொடுத்தீங்கப்பா. அதே போல ஆண்டவர் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவரை நீங்க திரும்ப கொடுத்து உங்க பிள்ளைகளை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டோம், விக்கிரக ஆராதனை காரியத்திற்கு இடம் கொடுக்க மாட்டோம்ப்பா. சாத்தானுக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். அவன் எங்க வீட்டுக்குள்ள, எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துக்குள்ள வருவதற்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம்ப்பா. எங்க எதிராளியாகிய சாத்தான நாங்க எதிர்க்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சாத்தானை எதிர்க்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளை எல்லாம் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சாத்தானுடைய திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும்.
ஷகா தூலா கபா ரீபாலா துராபா ஷக்கா பாபா. அண்டவரே அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வாழ வைங்கப்பா, வாழ வைங்கப்பா. அண்டவரே இன்னும் கிராமத்துல நிறைய மக்கள் உண்மை அறிந்து கொள்ளாம ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், அவங்கெல்லாம் உள்ள வரணும்ப்பா. நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாறணுமே. இந்த ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற எல்லா மக்களையும் உள்ளே அழைத்து கொண்டு வாங்கப்பா. பெரிய ஒரு ரட்சிப்பு கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி, நன்றி. எங்க ஜெபத்தெல்லாம் கேட்டதற்காக நன்றி அப்பா. அண்டவரே சபைக்கு பொறுப்பா இருக்கிற சபைமணி அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, ஆறுதல் படுத்துங்க. இன்னும் வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, வர தடைப்பட்ட குடும்பத்தையெல்லாம் ஆசீர்வதிங்க. ராஜான்னு ஆசீர்வதிங்க, சீபாக்காவை ஆசீர்வதிங்க, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.